Hello friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான பாம்பே ஹல்வா, ஸ்வீட் கடை ஹல்வா. ஒரு அருமையான ஸ்வீட்டுங்க இது. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அட்ராக்டிவான ஸ்வீட். எல்லாருக்குமே மோஸ்ட்லி ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்வீட் செய்யறது ரொம்ப சுலபங்க. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்களும் இது பர்ஃபெக்டாக செய்யலாம். அவ்வளோ சுலபமான ரெசிபி இது. நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஸ்வீட்டெல்லாம் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஸ்வீட்டை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாராட்டு நிச்சயம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அருமையான பாம்பே ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான அட்ராக்டிவான ஹல்வா செய்யறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டாக எடுத்திருக்கிற பொருள் கார்ன்ஃப்ளார், சோள மாவு. அதாவது நம்ம கிறிஸ்பி ஃப்ரை எல்லாம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த கார்ன்ஃப்ளார், அந்த கார்ன் ஸ்டார்ச் தான் எடுத்திருக்கிற. ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்திருக்கிற. இது 100 கிராம் இருக்குங்க. அடுத்தது சர்க்கரை. எந்த கப்பால் நம்ம கார்ன்ஃப்ளார் அளந்துக்கிட்டோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை. இதோட கிராம் மெஷர்மெண்ட் 400 கிராம், 400 கிராம் இருக்கும். அடுத்தது ஒரு 4-5 ஸ்பூன் நெய். நெய் கம்மியாக தான் தேவைப்படும். கூடவே ஏலக்காய் பொடி, காடமம் பவுடர். இது சர்க்கரையோட பிடிச்சது, அதனால ஒயிட் கலராக இருக்குது. இது கூட கொஞ்சமாக கலர் பொடி, ஜஸ்ட் 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக ரெட் கலர் பவுடர் எடுத்திருக்கிறேன், ஃபுட் கலர். அடுத்ததான் லெமன் ஜூஸ், எலுமிச்சம்பழ சாறு. இங்கே ஹாஃப் லெமன் ஜூஸ் எடுத்திருக்கிறேன். இது சர்க்கரையை கிறிஸ்டலைஸ் ஆக்காது. இந்த ஸ்வீட்டில் இந்த சின்ன புளிப்பு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. கூடவே நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே உடைச்ச முந்திரி பருப்பு. அடுத்ததாக கொஞ்சமாக துருவின பாதாமும் பிஸ்தாவும் எடுத்துருக்கிற. இது அலங்கரிக்க. ஸோ இது ஆப்ஷனல், நீங்கள் வேணா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஹல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த கார்ன்ஃப்ளாரை நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ பவுலில் ஒரு நல்ல இந்த கார்ன்ஃப்ளவர் 1 கப்பு சேர்த்துட்டு இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்செடுத்து வச்சிடலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் கரைச்சாச்சுங்க, இது இருக்கட்டும். இப்போ அடுத்த ஸ்டெப்பு நம்ம சர்க்கரையை சூடாக்கி கரைச்சிடலாம். இப்போ இங்கே ஒரு பேன் வச்சாச்சு ஸ்டவ்வில். இதில் நம்ம அளந்து வச்சிருக்கிற சர்க்கரை சேர்த்தாச்சு. அதாவது 1 கப்பு கார்ன்ஃப்ளவருக்கு 2 கப்பு சர்க்கரை சேர்த்தாச்சு. இது இனிப்பு அளவாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாகவோ கம்மியாகவோ அது உங்களுடைய விருப்பம். இப்போ 2 கப்பு சர்க்கரைக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்து இதை நல்லா பாயில் ஆக விடுவோம். அதாவது சர்க்கரை பாகுப்பதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு நல்லா பாயில் ஆகி அந்த சர்க்கரை கம்ப்ளீட்டாக கரையணும். அதுதான் பக்குவம். ஸோ இது ரெடி ஆகிட்டு இருக்கட்டுங்க. இந்த டைம் கேப்பில் நம்ம அந்த அல்வாவை செட் பண்ணுறதுக்கான அந்த ட்ரேயில் நம்ம கொஞ்சம் நல்லா நெய்யை தடவி வச்சிடலாம். ஸோ அது ரெடி ஆகிடுச்சு. இங்கே சர்க்கரையும் கரைஞ்சிட்ருக்குது. பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரை சேர்த்துடலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை கலந்து விட்டுருங்க, ஏன்னா அடியில் போய் தங்கிடும் கார்ன்ஃப்ளவர். இப்போ நம்ம இதை கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை இதில் சேர்த்து விட்டுருவோம். அவ்வளோதான், இன்னைக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, ஏன்னா இது சட்டுன்னு அப்படியே கெட்டியாக ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்க, அப்படியே கெட்டி ஆகுது. அல்வா பதம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, குயிக்காக ரெடி ஆயிடும். அவ்வளோதான், அந்த டிரான்ஸ்பரண்ட் கலர் வந்தாச்சு. நம்மளுக்கு அந்த கெட்டிப்பட்டது தெரியுது பாருங்க. அழகா அப்படியே கெட்டிப்பட்டுருச்சு, அப்படியே கூழ் மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இனி நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் அப்படியே அது கெட்டிப்படணும். ஸோ நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் 1 by 1 எல்லா பொருளும் சேர்த்துடலாம். இப்போ எலுமிச்சம்பழ சாறு சேர்த்தாச்சு. அடுத்ததாக ஏலக்காய் பொடியும் சேர்த்தாச்சு. அரை எலுமிச்சம்பழ சாறு, கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் சர்க்கரையோட பிடிச்ச ஏலக்காய் பொடி சேர்த்துருக்குறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகுது. அந்த மினுமினுன்னு வருது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கலர் பவுடர் சேர்த்துடலாங்க.
ஒரு 2 சிட்டிகை ஃபுட் கலர் பவுடர், ரெட் கலர் இங்கே சேர்த்துருக்குறேன். 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக. நீங்கள் எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். எல்லோ சேர்த்துக்கலாம், இல்லை கேசரி கலர் அது சேர்த்துக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம். இல்லை நேச்சுரலாக ஒரு கேரட் ஜூஸ் அது மாதிரி விட்டு கூட நம்ம இந்த கலரை கொண்டு வந்துடலாம். அதெல்லாம் உங்கள் விருப்பம். பட் ஸ்வீட் கடை ஹல்வானா இந்த அட்ராக்டிவான ரெட் கலரில் தான் நல்லா மினுமினுன்னு இருக்குங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை விட்டு கலந்துடலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். அதை நல்லா அப்படி கலந்து விட்டுருவோம். இப்போ அடுத்தது இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். இப்படி ஒரு 3-4 தடவை நெய்யை சேர்த்து கலந்துக்கணும். ஆக்சுவலி நம்மளுக்கு குயிக்காக அந்த அல்வா பதம் அந்த மாதிரி இருக்குங்க. பார்த்தாவே இப்பயே அல்வா ரெடி ஆயிடுச்சு, அப்படி தான் இருக்குது. பட் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் கிளறி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அந்த ட்ரேல ஊற்றி செட் பண்ணி பீஸ் போட்டு கட் பண்ணுறதுக்கு பக்குவமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கிளறிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4 தடவை நெய்யை விட்டுக்கோங்க. சும்மா ரொம்ப கம்மியாக தான் இதுக்கு நெய் தேவைப்படும். அதிகம் நெய் வந்து அவசியம் இல்லை. அதாவது நம்மளுக்கு நெய் சேர்க்கும் போது டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அல்வாவும் நல்ல மினுமினுன்னு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதுக்கு வேண்டி நெய் சேர்க்கிறோம். நெய் சேர்க்கணும், பட் ரொம்ப அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். உடச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், அது நம்மளுடைய விருப்பம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கலந்து கொடுப்போம். ஃபைனலாக இன்னொரு ஸ்பூன் நெய்யை சேர்த்து விட்டு நல்லா கலந்துடலாங்க. நம்மளுக்கு கலக்கும் போதே தெரியும் அல்வா வந்து கெட்டிப்பட்டுட்டு வர்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இருந்ததை விட இப்போ இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இன்னொரு 2-3 நிமிஷம் மட்டுமே நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இன்னும் நல்லா கெட்டியாயிடுச்சு. அல்வா அப்படியே அந்த கரண்டியோட சேர்ந்து சுற்றி வருது. அந்த பாத்திரத்தை விட்டு அப்படியே நல்லா அழகாக விட்டு வருது. ஸோ இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டு நம்ம வந்து ட்ரேயில் ஊற்றி விட்டுடலாம். ட்ரே வந்து இங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற நெய் தடவி இப்போ இதில் ஊற்றிடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே துருவின பாதாமும் பிஸ்தாவும் கொஞ்சம் தூவி விட்டுடலாங்க. ஸோ அல்வா நம்மளுக்கு செட் ஆகி வரும்போது அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இது ஆப்ஷனல், நீங்கள் வேணா செய்யலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பொடிச்ச நட்ஸ் எல்லாம் தூவி பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ட்ரே ரெடியாக இருக்குங்க. இப்போ நல்ல சுட சுட அல்வா கிளறி வச்சுருக்கிறோம். அதை இந்த ட்ரேயில் ஊற்றி விட்டுறலாம். நல்லா அப்படியே சமன்படுத்தி விட்டுருங்க. இது செட் ஆகட்டும். கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சுனாவே நல்லா செட் ஆயிடும். இப்போ இது மேலேயும் கொஞ்சமாக பொடிச்ச நட்ஸை தூவிக்கிறேன். இதெல்லாம் வந்து நம்ம விருப்பம், ஒரு அலங்காரத்துக்கு வேண்டி பண்ணுறது. இது ஆப்ஷனல், வேணா செய்யுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ செட் ஆகட்டுங்க. ஆக்சுவலி நான் எடுத்த 100 கிராம் கார்ன்ஃப்ளவருக்கு இந்த கப்பு ஃபுல்லாக நிறச்சி அல்வா செட் பண்ண வச்சுட்டு அடுத்தது இன்னொரு கப்லையும் பாதி அளவுக்கு செட் ஆகிறதுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு குவான்டிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதும் நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். இப்போ அல்வா வந்து நல்லா கம்ப்ளீட்டாக செட் ஆகிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து பீஸ் போட்டுடலாம். இப்போ இதை கவிழ்த்து போட்டு விட்டுறலாங்க. வா, பர்ஃபெக்டாக ஹல்வா வந்து செட் ஆகிருக்கு பாருங்கள். அப்படியே பார்க்கவே எவ்வளோ அழகாக அப்படியே இருக்குது. நல்லா மின்னு பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கும். பீஸும் வந்து ரொம்ப அழகாக வரும் நம்மளுக்கு பாருங்கள். அப்படியே கட் பண்ணும்போது நல்லா ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக வருது. இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக நம்மளுக்கு வேணுங்கிற சைஸில் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு அருமையான ஈஸியான அல்வா ரெசிபி இது. டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்களும் இந்த ஸ்வீட்டை பர்ஃபெக்டாக செஞ்சிடலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப அட்ராக்டிவான பாம்பே ஹல்வா செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஸோ இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஈஸியாக செஞ்சு அசத்திடுங்க. ஹாப்பி தீபாவளி. அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.